கனடிய தமிழன் இன்று உங்கள் முன்னிலையில் திரை விமர்சனம் இந்தியன் 2 கனடாவில் இன்று வெளியானது இந்தியன் 2. இந்த இந்தியன் 2 என்ற திரைப்படத்தை பற்றிய ஒரு திரை விமர்சனம். இந்த திரைப்படம் சுபாஷ்கரன் இயக்கத்தில் ஷங்கர் டைரக்ஷனில் அனிருத் இசையமைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, உலகமகா எங்களுடைய நடிகன் திரு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்திருக்கிறார். சித்தார்த் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தில் சமுத்திரகனி நடித்திருக்கிறார் முக்கியமான வேடத்திலே. அது மட்டுமல்ல, தம்பி ராமையா இப்படி பலர் நடித்திருக்கிறார்கள். திரைப்படத்தை பொறுத்தவரையில் திரைப்படத்தின் கதையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், முதல் திரைப்படம் இந்தியன் 1 இந்தியன் தாத்தாவாக கமலஹாசன் வந்து, அதாவது இந்த லஞ்ச ஒழிப்பு திட்டத்தை இந்தியாவில் ஒழிக்கின்றார். ஆனா இந்த திரைப்படம் 2 இந்தியன் தாத்தாவை கம்பேக் என்று சொல்லி ஒரு 4 இளைஞர்கள் கூப்பிட்டு அவர்கள் இங்கே லஞ்சத்தை ஒழிக்குமாறு இங்கே நடக்கின்ற அட்டுழியங்களை நீங்கள் தான் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கூறுகிறார்கள். அந்த வழியிலே வித்தியாசமான முறையிலே இந்த திரைப்படத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அவர்கள் அதாவது இந்தியன் தாத்தா அவர்கள் எல்லாம் உங்கள் வீட்டிலே நடக்கின்ற ஊழல்களை நீங்கள் முதல் ஒழியுங்கள் என்று சொல்லி ஒரு எல்லாரையும் ருசிப்பு விடுகிறார். அப்படி விடுகிற வேளையிலே அவர்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலேயுமே ஊழல்கள் இருக்கின்றது. இங்கே ஒரு சிறிய தவறை டைரக்டர் விட்டிருக்கின்றார். அதாவது இந்தியாவே ஊழலாக இல்லை, அங்கும் நல்ல அமைச்சர்கள், நல்ல தொழிலாளர்கள், நல்ல வேலையாளர்கள், நல்ல உத்தியோகஸ்தர்கள் எல்லாம் நல்ல கலெக்டர்ஸ் என்று இன்னும் இருக்கின்றார்கள். இதுல இந்த திரைப்படத்திலேயே அவர் வருகின்ற அந்த 4 பேருடைய வீட்டிலேயுமே 4 பேருமே ஒரு ஊழலாகத்தான் இருக்கிறார்கள், லஞ்ச ஒழிப்பாகத்தான் இருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே இவர் காட்டியிருக்கின்றார். அதை கமலஹாசன் தத்ரூபமாக நடித்திருக்கார். கமலஹாசன் ஒரு சிறந்த நடிகர், அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த விதத்தில் மிக அருமையாக தன்னுடைய பாட்டை செய்திருக்கிறார். ஆனால் இந்த மேக்கப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால், முந்தைய தாத்தா வந்து ரொம்ப ஓல்டாக இருந்தால், 28 வருடங்களுக்கு பிறகு வருகின்ற தாத்தாவும் இன்னுமே கொஞ்சம் யங்காக ஒரு சில இடத்திலே, ஒரு சில கடைசி கட்டத்திலே எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் முகபாவனை எல்லாம் கொஞ்சம் யங்காகத்தான் தோன்றுகின்றது. எனவே 28 வருடம் கழித்து இவ்வளவு தாத்தா வருகிற தாத்தா கொஞ்சம் ஓல்டாக இருக்க வேண்டும். இவர் இங்கே ஸ்டண்டாக கொஞ்சம் யங்காக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு வர்மக்கலையினுடைய தத்துரூபத்தை டைரக்டர் மிக அருமையாக போய் அந்த ஒவ்வொரு வர்மக்கலை தமிழிலே அகத்தியர் கொண்டு வந்த அந்த வர்மக்கலை எப்படியெல்லாம் இருக்கும், அதன் மூலமாக ஒவ்வொருவரையும் பழி வாங்குவது கொஞ்சம் சுவாரஸ்யமாக நன்றாக இருக்கிறது. மிக பிரமாண்டமாக இருக்கின்றது. சங்கர் என்றால் பிரமாண்டம் தெரியும். பிரமாண்டமாக இருக்கின்றது திரைப்படம். அவருடைய அந்த ஒளிப்பதிவு காட்சிகள் எல்லாம் வந்து நல்ல பிரமாண்டமாக இருக்குது. செட்டிங்ஸ் நன்றாக இருக்குது. அது மட்டும் இல்ல, கலை, இந்த ஆர்ட் டைரக்டர் ரொம்ப அருமையாக செய்திருக்கிறார். அந்த ஒரு சில அந்த கோல்டு ஹவுஸுக்கு போகக்கூடிய விடயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், விளங்கும், நல்லாக செய்திருக்கார். திரைப்படம் கொஞ்சம் மெதுவாகத்தான் செல்கிறது ஆரம்பத்திலே, ஆனால் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்பீடாக போகின்றது. ஃபைட் சீன்ஸ் எல்லாம், சில ஃபைட்டுகள் எல்லாம் கடைசியிலே ரொம்ப அருமையாக செய்திருக்கிறார்கள். பிரமாண்டம் இருக்கின்றது. இசையை பொறுத்தவரை நல்ல அழகாக சிறந்த பாடல்கள் எல்லாம் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் அனிருத்துடைய பேக் பிஜிஎம் வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்கார் அனிருத். ஒரு சில மியூசிக்கல் ரகுமானிடம் கேட்டிருப்பார் போல, அவருடைய பெர்மிஷன்லேயே பழைய இந்தியன் 1 வந்த மியூசிக் எல்லாம் வருகிறது. எனவே திரைப்படம் வந்து இவர் இங்கே கோட்டை விட்டது என்னன்னு கேட்டால், இந்தியாவே ஒரு ஊழல், எங்களோட நாடே ஒரு ஊழல் என்ற மாதிரி காட்டியது ஒரு சின்ன மனவருத்தத்துக்குரியது. என்றால் அங்கே வரக்கூடிய அந்த 4 பேருடைய வீட்டிலேயுமே ஒருவருமே நல்லவர் கிடையாதா, அப்படி இல்லாமல் முழுவதுமாக நாங்கள் ஊழலே என்ற மாதிரி காட்டியிருக்கிறார். அதுதான் ஒரு சின்ன மனவருத்தம், ஒரு திருத்தம் செய்திருக்கலாம். மற்றபடி பிரமாண்டம் இருக்கின்றது, சுவாரஸ்யம் இருக்கின்றது. விரைவாக போகாவிடலும், அதாவது அவருடைய அந்த பிரமாண்டத்துக்கும் அந்த திரைக்கும் அந்த போகக்கூடிய செட்டுகள் எல்லாம் பார்ப்பதற்கு கொஞ்சம் நல்லாக இருக்கின்றது. பாடல் நல்லாக இருக்கிறதுனாலும் படம் நகருகிறது. எனவே திரைப்படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். அதற்காக நாங்கள் முத்திரை குத்தி முடியாது. 4 வருடம் கழித்து திரைப்படத்தை பாவம் மிக கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் திரைப்படத்தில் வரக்கூடிய பலர் வந்து விட்டார்கள். விவேக் மற்றும் பாலா, இப்படி கனவர் வந்திருக்கின்றார்கள். எனவே இதில் வந்த 4 பேர்களை காணவில்லை. நெடுமுடிவுடன் அவர்களெல்லாம் இல்லாவிட்டாலும் அவர்கள் இருக்கின்ற மாதிரி ஒரு சிசி செய்திருக்கிறார்கள். அது உண்மையிலே கிரேட். அதையெல்லாம் பாராட்டுறதுக்குரிய விஷயம்தான். அப்படி அருமையாக செய்திருக்கார்கள். திரைப்படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். சங்கருக்கு ஒரு பிரமாண்டம் இருக்கிறது, கமலஹாசனுக்கு ஒரு நடிப்பும் அவருடைய திறமைக்கும் ஒன்று இருக்கிறது. 3வது பாட்டு வேற வரும், அதையும் வேற நான் வருவேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். எனவே திரைப்படத்தில் பாருங்கள். இது போல நான் உங்களுடன் சுவாரஸ்யமாக பேசுவேன். தயவு செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுடன் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.